ஹரே கிருஷ்ணா. நாம் நேற்று பார்த்தது இந்த இதய சக்தி ஓட்ட பாதையில் இருக்கக்கூடிய பஞ்சபூத புள்ளி எந்தெந்த இடத்துல இருக்கு அப்படின்னு நாம் பார்த்தோம். இப்போ அந்த பஞ்சபூத புள்ளி நீடில் கொடுக்கும்போது தீரும் நோய்கள் என்னென்ன அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்த்துடலாம். ரொம்ப முக்கியம், நீங்கள் எல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. இது இதயத்தில் இருக்கிற பஞ்சபூத புள்ளியில் தீரும் நோய்கள். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நல்லா கவனமாக பாருங்கள். இந்த கையை இப்படி வச்சா இந்த பெருவிரல் பக்கம் இருக்கக்கூடிய இந்த சுண்டு விரல் நெகக்கண்ணுக்கு கீழே 0.1 சுன் கீழே இது பார்த்தீங்கன்னா H9. இந்த H9ல் நீடில் கொடுத்தீங்கன்னா தீரும் நோய்கள் பாருங்க. அதிக இரத்த அழுத்தம், பிளட் ப்ரெஷர்னு சொல்கிறோம் இல்லையா, இதயத்தின் குறைந்த சக்தி, அதாவது இதயத்தில் சக்தி எப்போ குறைஞ்சிச்சுன்னா இந்த நீடில் போட்டால் நல்லா வேலை செய்யும். மாரடைப்பு, நெஞ்சு வலி, படபடப்பு, மயக்கம், இடுப்பு வலி, குதிகால் வலி, அதிக வியர்வை, ஒற்றை தலைவலி. இந்த H9ல் நீடில் கொடுத்தீங்கன்னா இந்த நோய்கள்லாம் கேட்கும். அதுக்கப்புறம் அப்படியே நம்ம இந்த கீழ்ப்பக்கம் இப்படி வச்சோம்னா நம்ம கீழ்ப்பக்கம் சொல்கிறோம் இல்லையா, அப்படியே வந்தீங்கன்னா இந்த ரேகை இருக்கு இல்லையா, இந்த ரேகை நேரம் இந்த மோதிர விரலும் இந்த சுண்டு விரலும் ரெண்டும் அப்படியே வரும், ரெண்டு ஜாயிண்ட் ஆகும். ஒரு எலும்பு ரெண்டு ஜாயிண்ட் ஆகும் இல்லையா, அந்த ஜாயிண்ட் ஆகிற இடத்துல முன்னாடி இருக்கக்கூடிய பள்ளத்தில் அது இந்த ரேகையிலே கரெக்டாக வருது. இது பார்த்தீங்கன்னா H8. இது பார்த்தது உட் பாயிண்ட், இது ஃபயர் பாயிண்ட். இந்த ஃபயர் பாயிண்ட்னா இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிறது H பார்த்தீங்கன்னா இதயம் பார்த்தீங்கன்னா நெருப்பு மூலகத்தில் தான் இருக்கு. இப்போ இந்த புள்ளியும் பார்த்தீங்கன்னா நெருப்பு. இப்போ இந்த சக்தி ஓட்ட பாதையில் இருக்கக்கூடிய இந்த நெருப்பு ஃபயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இதயத்துக்கு சொந்த புள்ளி. இந்த இதயத்துக்கு சொந்த புள்ளி. இதில் நீங்கள் நீடில் கொடுத்தீங்க அப்படின்னா தீரும் நோய்கள் பார்த்தீங்கன்னா உள்ளங்கை வலி, உள்ளங்கையில் அதிக வியர்வை, நெஞ்சு வலி, இதய படபடப்பு, சிறுநீர் கழிப்பதில் சிரமம், குறைந்த நரம்பு துடிப்பு, சர்க்கரை நோய், படபடப்பு, எரிச்சல், பிறப்புறுப்பில் எரிச்சல். நம்ம யூரின் போகும்போது ரொம்ப எரிச்சலாக இருக்கு இல்லையா, அந்த மாதிரி. H8லேருந்து அப்படியே நேராக மேலே வந்தீங்க அப்படின்னா இந்த மணிக்கட்டு ரேகையில் கரெக்டாக இருக்கு. இது பார்த்தீங்கன்னா H7. இது எர்த் பாயிண்ட். H7 எர்த் பாயிண்ட். இதில் நீடில் கொடுக்கும்போது தீரும் நோய்கள் தூக்கமின்மை, மனம் அமைதியின்மை, படபடப்பு, அதிக இரத்த அழுத்தம், கவலை, மணிக்கட்டு வலி, வலிப்பு நோய், அதிக உடல் வெப்பம், டென்ஷன், குடிப்பழக்கத்தில் இருந்து விடுபட, அனைத்து இதய பிரச்சனைகளுக்கும் இது ஒரு முக்கிய புள்ளி. இந்த H7 இது ஒரு எர்த் பாயிண்ட். இந்த H7லேருந்து அப்படியே 1.5 சுன்னு மேலே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு நல்லா தெரியுதான்னு பாருங்க. 1.5 சுன்னு மேலே வந்தீங்கன்னா H4. இந்த H4 பார்த்தீங்கன்னா மெட்டல் பாயிண்ட். இந்த மெட்டல் பாயிண்ட்ல நீங்க நீடில் கொடுத்தீங்க அப்படின்னா இதய படபடப்பு, வலிப்பு, கை வலி, பசியின்மை, ஹார்ட் அட்டாக். இது ஒரு முக்கியமான புள்ளி. ஹார்ட் அட்டாக் வரும்போது டக்குன்னு இதை கொடுத்தீங்கன்னா கூட கண்டிப்பாக தடுக்கும். ரொம்ப முக்கியமான புள்ளி H4. இது மெட்டல் பாயிண்ட். அப்படியே நேராக மேலே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மணிக்கட்டு முழங்கை மடிப்பு ரேகை. முழங்கை மடிக்கிறீங்க அப்படின்னா இந்த ரேகை மடிகிற இடத்துல நேராக இருக்கு H3. இது வாட்டர் பாயிண்ட். இந்த வாட்டர் பாயிண்ட் H3ல நீங்க நீடில் கொடுத்தீங்க அப்படின்னா தீரும் நோய்கள் எழுதிக்கங்க. முழங்கை வலி, கைகளில் நடுக்கம்,
மறுத்து போதல், குறைந்த இரத்த அழுத்தம் லோ பிரஷர், நரம்பு பலவீனம், தலைவலி, குரல் இழப்பு, முறையற்ற மலம் கழித்தல். மலம் கழிக்கும் போது பார்த்தீங்கன்னா சரியா போகாது, கொஞ்சம் விட்டு விட்டு போகும், நின்றுக்கும், வராமல் இருக்கும். இந்த மாதிரி முறையற்ற மலம் கழித்தல். சிறுநீரகத்தை பலப்படுத்தும் புள்ளி. இந்த வாட்டர் பாயிண்ட்ல நீங்க நீடில் கொடுத்தீங்க அப்படின்னா வாட்டர் பாயிண்ட்ல சிறுநீரகத்துக்கு பலம் கிடைக்கும். இது ரொம்ப முக்கியமான புள்ளி. இந்த மாதிரி இந்த பஞ்சபூத புள்ளியில நம்ம நீடில் கொடுத்தோம் அப்படின்னா என்னென்ன நோய் குணமாகும் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் இதை எழுதி வச்சிங்க. இதை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை அக்குபஞ்சர் கற்றுக்கலாம். நீங்கள் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த அக்குபஞ்சரை பற்றி எல்லாருமே கற்றுக்கிட்டோம். இது மருந்து இல்லாத ஒரு மருத்துவம். இயற்கையாகவே இந்த உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்திக்கூடிய இது ஒரு மருத்துவம். இதுக்காக நீங்கள் மருந்தோ மாத்திரையோ சாப்பிட தேவையில்லை. ரொம்ப இயற்கையான முறையில் நம்ம வைத்தியம் பார்த்துக்கலாம். ஹரே கிருஷ்ணா.